வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வெனஸ்டே ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம அனலைஸ் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து போட்டிருந்தோம். அதுபடி நீ நடந்திருக்கா? ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்திருக்கா? ப்ராஃபிட் பண்ணாங்களா மெம்பர்ஸ்? நம்மளுடைய ஃப்ரீ குரூப்ல வந்து அப்டேட்ஸ் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ நேற்றே வந்து நான் கிளியரா சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்துட்டு 24,350 அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன். ஓகேங்களா. இந்த ஜோன் வந்துட்டு நான் இங்க நேற்று வந்து டிராப் பண்ணி உங்களுக்கு கிளியரா வந்து காமிச்சிருந்தேன். இந்த ஜோன் ஓகேங்களா, 24,350 கரெக்டா எக்ஸாக்டா இன்னைக்கு அங்கதான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே வந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபால்லயே வந்துட்டு நாம வந்துட்டு ஃபுட் சைடு வந்து நேற்றே ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்க வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. திஸ் இஸ் அவர் குரூப். ஓகேங்களா. டெலிவர் குரூப், ஃப்ரீ குரூப். ஓகேங்களா. மெயினா வந்து நோட் பண்ணீங்க, ஃப்ரீ குரூப். இதுல வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல வந்து என்னுடைய அப்டேட்ஸ் லைவ் மார்க்கெட்ல நான் கொடுப்பேன். ஓகேங்களா. 926 வந்து வோல்டாஸ் வந்து பேரிஸா இருக்கு. நான் வந்து 1656 வந்துட்டு ரெண்டு வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1630 வரைக்குமே போலாம் அப்படின்னு. அதே நேரத்துல நான் சார்ட்டும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. அதோட சார்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நிஃப்டி வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு, அதாவது புட் சைடு போறக்கு அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். எதுவுமே வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னுடைய ஓன் ட்ரேட்ஸோட அனாலிசிஸ் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் நிஃப்டில பாத்தீங்கன்னா ஒரு குயிக் ஃபால் ப்ரீவியஸ் டே லோ வரைக்குமே வந்தா. அதே சமயத்துல வோல்டாஸும் வந்துட்டு 1647 1630 40 வரைக்குமே வந்து வந்தான். ஓகேங்களா. அதுலயே ஒரு நல்ல ப்ராஃபிட். நிஃப்டி பாத்தீங்கன்னா ஃபுல் டார்கெட் டே லோ, ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் வரும் நான் வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹிட் ஆயிருந்தான். ஸோ மார்னிங்கே வந்து வோல்டாஸ்லயும் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். அதே நேரத்துல நிப்டிலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு நம்ம கீழே உழுகும் அப்படின்னு வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு கண்ணு முன்னாடி தான் வந்து எல்லா அப்டேட்டுமே வந்து நான் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் குரூப்ல. பாத்தீங்கன்னா 10/23 வந்துட்டு 794 796 இருக்கும்போதே சொல்லிட்டேன். 794 இருக்கும்போது 1% மேல வந்து ஃபாலோ ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அதோட அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா 790 780 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் வந்து வந்துச்சு. 788 இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1% வந்து ஃபால் வந்துட்டு நடந்துச்சு. ஸோ இவர் வந்து நம்மளுடைய ஃப்ரீ குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். ஓகேங்களா. வந்து காசெல்லாம் எனக்கு ₹1 கூட பே பண்ணல. இவர் என்னுடைய குரூப்ல வர அப்டேட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி ரெகுலரா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து 4000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அவரோட ஓன் ட்ரேட்ஸ் தான் எல்லாமே. பட் நான் வந்துட்டு அனலிஸ் மட்டும் தான் இங்க ஷேர் பண்ணேன். எதுவுமே வந்துட்டு புட் ஆப்ஷன் வாங்கிங்க, கால் ஆப்ஷன் வாங்கிங்க அப்படின்லாம் எதுவும் ஷேர் பண்ணல. ஸோ இதெல்லாம் மாதிரி நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி இது இந்த மாதிரி நீங்களும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க. ஃப்ரீ தான், லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு பெய்டும் கிடையாது. நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நிஃப்டி ஒரு அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ட்ரேட் வந்து மார்னிங் வந்து நம்ம பண்ணா சேம் எக்ஸாக்டா நேற்று நடந்தது தான். இது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சிம்பிளா நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம். எப்படி சிம்பிளா வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா சிம்பிளா இன்னைக்கு வந்து டே லோக்கு கீழே வந்து இங்க எங்க ஓப்பன் ஆனாலுமே இன்னைக்கு டே லோ 24,125 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அழகா ஒரு ஃபால் வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,125 ஓகேங்களா. ஸோ 23,850 வரைக்கும் வரும். அதுவே வந்துட்டு எப்ப நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரும்னா 24,380 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,530 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து போகும். ஸோ சிம்பிளா இந்த பாக்ஸ் பிரேக் அவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் பிரேக் அவுட் தான். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்க பேட்டர்ன்ஸ் எல்லாம் படி ட்ரேட் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நீங்க வந்துட்டு இங்க வந்தா செல் பண்றதும் இங்க வந்தா பை பண்றதும் அப்படின்னு இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ சூப்பரான செட்டப்ல தான் வந்து நிஃப்டி இருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரேட் பிளான் பண்ணுங்க. இந்த லெவல்ஸ் வந்து அப்படியே வந்து நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படியே ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி இந்த லெவல்ஸை வரைஞ்சிட்டு நாளைக்கு வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுடைய அனலிஸ் இந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகுதா, பர்ஃபெக்டா சப்ளை டிமாண்ட் சொல்லிச்சு அந்த எந்த ஒரு இண்டிகேட்டருமே கிடையாது. ஓகேங்களா. ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவல். சிம்பிள். நாளைக்கு வந்துட்டு இதை பிரேக் பண்ணா லாங், இதை பிரேக் பண்ணா ஷார்ட். ஓகேங்களா. சிம்பிளா அதாவது 24,125 பிரேக் பண்ணா ஷார்ட், 24,380 பிரேக் பண்ணா லாங். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சிம்பிள் ட்ரேட் பிளான் பண்ணலாம். நல்ல ஒரு ரேலி வந்துட்டு வரும். ஓகேங்களா. கீழேயா இருந்தாலும் சரி மேலேயா இருந்தாலும் சரி நல்லா பிரேக் டவுன் வந்துச்சுன்னா ஃபாலு, இங்க ரேலியும் வந்துட்டு வரும். ஏன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளார வந்துட்டு ஒரு 2 டேஸா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எந்த பக்கம் வேணா பிரேக் அவுட் வந்து நடக்கலாம். ஓகேங்களா. ஸோ 24,520 வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 500. ஓகேங்களா. நான் வந்து நேற்று ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அங்க போச்சுன்னா மறுபடியும் ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவு மேல போகும்போது
செல்லான் ரைஸ்ல வந்து இருங்க இப்போதைக்கு, ஓகேங்களா? 24,500 பிரேக் பண்ற வரைக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மேல போகும்போதெல்லாம் வந்து ஃபால் ஆயிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? செல்லான் ரைஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபால் ஆகும்போது குயிக்கா வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் சைடுவேஸ், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. நேத்து வந்து நான் போட்டிருந்த அதே லெவல் பாத்தீங்கன்னா 52,600 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். கரெக்டா எக்ஸாக்டா அங்க ஓப்பன் ஆகி அங்கிருந்து வந்து ஃபால் ஆகி உங்களுக்கு அதே மாதிரி சைடுவேஸ்ல முடிச்சிருக்கான். உங்களுக்கு பாத்தீங்களா கிளியரா நேத்து மாதிரியே. ஸோ 2 டேஸா வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நல்லா சைடுவேஸ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டில வந்து 52,000 பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த கேப் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து லோ வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா நாளைக்கு இதுல வந்து நீங்க ட்ரேட் வந்து பண்ணலாம், ஓகே? நாளைக்கு இதுல வந்து நீங்க வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து என்னுடைய அனலைஸ் மட்டும் தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஸோ அதனால பார்த்து ட்ரேட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் ஒரு இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு பார்த்தோம், ஒரு கேஷ் ஸ்டாக் 10% மூவ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கா வந்து எனக்கு தெரியுது. ஸோ இதுல வந்துட்டு குயிக்கா வந்து ஒரு 400, ஓகேங்களா? 364 இருக்கு. ரீடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மேல போலாம், 340 வரைக்கும் வரலாம். இன்னுமே கீழே வந்துட்டு ஒரு 400 ரேஞ்சுக்கு வந்துட்டு ஈஸியா ஒரு வித்தின் 2 டேஸ்க்குள்ளார வந்துட்டு உங்களுக்கு போய் ஹிட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வீக்ல வந்து ஹிட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. 20% மூவ் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இதே கொஞ்சம் லாங் டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு 100 ரூபா 120 ரூபா வந்துட்டு அழகா மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து நீங்க கன்சிடர் பண்ணிட்டு உங்களோட பினான்சியல் அட்வைசர் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்க. இந்த சேனலை பார்த்துட்டு போயிட்டு கண்ண மூடிட்டு பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய ஓன் அனலிசிஸ் வந்து பண்ணிக்கங்க. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே என்னைய பொறுத்தவரை இன்னுமே வந்துட்டு ஒரு பேரிஷ்ல தான் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஒரு இண்டிகேட்டரையும் எல்லாத்தையுமே வந்து நான் ஹைடு பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஸோ கிளியரா வந்து பேங்க் நிஃப்டி இது ஒரு சப்ளை ஜோன், ஓகேங்களா? இது வந்து ஒரு சப்ளை ஜோன். இங்கதான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம் டே கேண்டல் படி பாத்தீங்கன்னா. ஸோ இன்னைக்கு வந்த டே ஹையை வந்து பிரேக் பண்ணாதான் நிஃப்டியா இருந்தாலும் சரி பேங்க் நிஃப்டியா இருந்தாலும் சரி ஒரு நல்ல அப் மூவ் வந்து கொடுக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் இன்னுமே இருக்கு, ஓகேங்களா? இந்த கேப் அப் வந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் பேசிஸ்ல வந்திருக்கு. எப்ப வேணா ஒரு சின்ன ஒரு பேட் நியூஸ் வந்தாலும் டப்புன்னு வந்து உந்துடலாம். இன்னைக்கு பொறுத்தளவு ஆட்டோ இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபாலோ ஆயிருச்சு. நம்ம டாடா மோட்டர்ஸ் வந்து நல்லா ஒரு புட் சைடு நல்லா ப்ராஃபிட் பண்ணோம். ஐடி இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1% ஏறி இருக்கு. ஐடி இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. நாளைக்கு வந்து இது அப்படியே உல்டாவா கூட இருக்கலாம். ஐடி இண்டெக்ஸ் வந்து ஃபாலோ ஆகி ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து இதா இருக்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம கவலையில நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஏதோ ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணனா மார்னிங்கே வந்து போட்டுருவேன். நீங்க வந்து போட்டிருக்கேன் பாருங்க, மார்னிங்கே இந்த ஸ்டாக்ல எல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி போட்டுருவேன். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி இதை வந்து பாத்துங்க. ஸோ இல்ல நான் வந்துட்டு பிரீமியம் குரூப் உங்களுடைய ட்ரேட்ஸ் வந்து காப்பி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது நம்மளுடைய பிரைவேட் குரூப். இதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ஓன் ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்றேன். வோல்டாஸ் புட்டு இங்க பாருங்க என்ட்ரி முதற்கொண்டு ஷேர் பண்றேன். ஸோ அதுல வந்துட்டு ப்ராஃபிட் வந்து பண்றாங்க. ஸோ இஷ்டம் இருக்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ யாரும் கப்பல் எல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோ. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மளுடைய குரூப்ல ஆல்ரெடி இருக்கீங்க 1000 மெம்பர்ஸ்க்கு மேல. அவங்களாம் வந்துட்டு நம்மளுடைய அனலைஸ் கரெக்டா இருக்கா, டெய்லி வந்து பர்ஃபெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. சூப்பர் அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ லைவ்ல ஆல்ரெடி குரூப்ல இருந்து பார்த்துட்டு நம்மளுடைய லைவ் கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வந்துட்டு இதுல வந்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. லைவ் அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.